வெல்கம் டு சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. ஸோ நிறைய டைப் ஆஃப் காட்டன் சாரீஸ் நம்ம எடுத்திருப்போங்க. அதில் நிறைய பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருக்கும். ஸோ சில பேருக்கு பேட்டர்ன் வேண்டாம், தென் ப்ரூச்சஸ் வேண்டாம், ஆரி ஒர்க் வேண்டாம். பட் இந்த மாதிரி சாரீக்கும் நம்மளால பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எங்களால இந்த மாதிரி இது செமி சில்க்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் சில்க் சாரீஸ் கூட நம்மளால ஒரு பெயிண்டிங் ஒர்க் டிசைன் பண்ண முடியும். சாரீல உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் தான் இருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இதுக்கு எங்க வே ஆஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அதே சேம் ஜாமெட்ரிக்கல் டிசைன்லயே நாங்க ஒரு பெயிண்டிங் டிசைன் பண்ணிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இதுக்கு நம்ம செக்குடு வித் ஃபிளார் டிசைன்ஸே நாங்க கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகா அதோட அவுட்புட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கலர்ஸ்லாம் சில்வர் வித் காப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான். அதனால பேக் சைடுக்கு இந்த மாதிரி நாங்க ஒரு செக்குடு பேட்டர்னே போட்டுட்டோம். அகைன் ஹேண்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் வித் பேட்டர்னே நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு பெயிண்டிங் பண்றது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். நார்மலா பேட்டர்ன் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி ப்ரூச்சஸ் பண்ணி போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பெயிண்டிங் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இது வாஷ் பண்ணா போயிருமா அப்படின்னு. கண்டிப்பா அது போகாதுங்க. நார்மல் நீங்க பிளெயின் வாட்டர்ல டிப் பண்ணி எடுக்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும், இல்ல ப்ரூச்சஸ் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எங்க ஸ்டுடியோ விசிட் பண்ணலாம். பெயிண்டிங் டிஃப்ரெண்டா ஒரு பொட்டிக் வே ஆஃப் ஸ்டைல நீங்க டிசைன் பண்ணணும் இல்ல கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ.